நமது பள்ளியில் 8 கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க. 8 கம்ப்யூட்டர், 6 சிசிடிவி கேமரா. தென் இதோடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய். ரொம்ப பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமாக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப பெரிய விஷயம். நம்ம கொடுங்கால் வரலாற்றில் எவ்வளோ மைல்கல்லை பார்த்துருக்கோம். நம்ம இந்த ஸ்கூலுக்கு, அங்கே படித்த ஸ்கூலுக்கு அது நினைவாக இன்று ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க. ஸோ 4 லட்சம் ரூபாய் மதிப்பு உள்ள இந்த பொருட்களை மாணவர்கள் 44 பேர் நினைக்கிறேன். அவங்க பேர் நாங்கள் படிக்க முடியலப்ப அதுக்கு மாணவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவர்களை பாராட்டி ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறேன். அதான் சாமி, நீ எடுத்துக்கோ சாமி. அதாவது இப்போதான் நமது ஊர் பள்ளி, அந்த நடுநிலை பள்ளியினுடைய பெருமையை பற்றி நம்ம சொன்ன ஒரு மாணவர் தேர்வு பெற்றிருக்காரு சொல்லிட்டு, இங்கே நிற்கிற எல்லாருமே நமது ஊர் பள்ளியில் 1996ஆம் ஆண்டு 8ஆம் வகுப்பை முடித்த மாணவ மாணவிகள். இவங்க தான் அந்த 96 பேட்ச். இவங்களுக்கு ஒரு பலத்த கரம் ஓட்டம். இந்த 96 பேட்ச், 96 அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வரணும். என்ன யாராவது சொல்லுங்க? புரியல? அதாவது 96 பேட்சில் அப்போ படித்ததை அவங்க திரும்ப 2 பேரும் மீட் பண்ணி ரெனியூவல் பண்ணுவாங்க. காதலினுடைய ஆழத்தை ரெனியூவல் பண்ணுறதுக்காக 96 பேட்ச் திரும்பவும் கூடுவாங்க. இங்கேயும் அவங்க அதுக்கு தான் கூடியிருக்காங்க. இந்த நமது பள்ளியின் மீது உண்டான ஒரு காதல், இந்த பள்ளியில் பெற்ற ஒரு அனுபவம், இந்த பள்ளியின் வளாகத்தில் பெற்ற ஒரு அனுபவம், இந்த பள்ளியின் மரத்து நிழலிலே அமர்ந்து படித்த ஒரு அனுபவம், ஆசிரியர்களிடம் திட்டு வாங்கி அடி வாங்கி படித்து நல்ல மதிப்பெண் பெற்ற ஒரு அனுபவம். இந்த காதல் நினைவுகள், இந்த பள்ளிக்கும் இவர்களுக்கும் ஒரு நெருங்கிய காதல் கதை இருக்கிறது. அதை கௌரவப்படுத்தும் விதமாகத்தான் இவர்கள் இந்த சாதனையை புரிந்திருக்கிறார்கள். அவர்களின் பெயரும் விவரமும் பின்வருமாறு: அமிர்தலிங்கம், கிறிஸ்டோபர், ரீனா, ஜூலியானா, அங்கப்பன், ராதாகிருஷ்ணன், சிவகுமார், சிவில் ராஜ், விஜய் என்கிற அந்தோனிராஜ், ஆண்ட்ரோஸ், ரகு, சேவியர், ஃபெலிக்ஸ், ஜேபி என்கிற ஆரோக்கியதாஸ், ஜெயந்தி, சத்யா, அல்பினா, ஜாஸ்மின், அந்தோனியம்மாள், மேரி ஸ்டெல்லா, இவங்க தான் அந்த நாம் படித்த பள்ளிக்கு ஆர்மி சேவியர் அவர்கள். படித்த பள்ளிக்கு இன்னைக்கு அவங்க வளர்ந்து ஒரு நல்ல நிலைமை இருந்தாலும் நாம் படித்த பள்ளிக்கு ஏதாவது செய்ய வேண்டும், முக்கியமாக அந்த பள்ளியின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு உயர்வான இவர்களின் சிந்தனைக்கு கண்டிப்பாக நாம் ஒரு சிறந்த பாராட்டை கொடுக்க வேண்டும். இப்பொழுது அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை நமது பங்கு தந்தை அவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொள்வார். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மேடை வீட்டுக் கொண்டிருக்கின்ற 96
அந்த படமும் அதை நீங்கள் நிகழ்வாக எங்களுடைய வாழ்க்கையில் காண்பித்திருக்கிறீர்கள். இன்று காலை 11 மணி அளவில் இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரும் நம்முடைய பள்ளிக்கூடத்திற்கு வந்தார்கள். வந்து நம்முடைய பள்ளிக்கூடத்திற்கு தேவையான 10 கம்ப்யூட்டர் மற்றும் 4-5 சிசி கேமரா இவர்களை தயார் செய்து நம்முடைய பள்ளிக்கூடத்திற்காக கொடுத்திருக்கின்றார்கள். அதற்காக திருவாளர் ராமலிங்கம் மற்றும் அன்பழகி கடந்த 1 மாதமாக என்னிடம் தொடர்பு கொண்டு பள்ளிக்கு தேவையான இந்த பொருட்களை வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக பள்ளியின் சார்பாகவும் பங்கின் சார்பாகவும் நம்முடைய ஊரின் சார்பாகவும் நாம் ஜோராக கரங்களை தட்டி அவர்களை மகிழ்விப்போம், நன்றிகளையும் பாராட்டையும் தெரிந்து கொள்வோம். பிரியமானவர்களே, ஒரு முக்கியமான சின்ன செய்தி தான். இந்த ஒவ்வொருவரும் இந்த பணியை செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டாயம் கிடையாது. இந்த ரிஸ்க் அவங்க இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. அவங்கவுங்க வெளிநாட்டவர்கள் வேலை செய்கிறாங்க, உள்நாட்டில் இருக்காங்க, வேறு மாநிலத்தில் இருக்கிறாங்க, நம் ஊரில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை அவர்கள் ஒரு அக்கறை மனப்பான்மையோடு எடுத்து ஒரு குழுவாக நம்முடைய பள்ளிக்கூடத்துக்கு செய்ய வேண்டும் என்று நல்ல சிந்தனையில் அனைவரும் ஒன்று வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து 2 பேர் 3 பேர் மீட்டிங் கூப்பிட்டு அவன் வரமாட்டான். இன்னைக்கு கண்டிப்பாக அம்புலி சாரியும் அந்தோனி மற்றும் கிறிஸ்டோபர் சார் இவங்க 3 பேரையும் நாம் ஜோராக வாழ்த்த வேண்டும் என்றால் இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒன்று சேர்ப்பது மிக மிக கஷ்டம். நீங்கள் நம்ம ஊரில் ஒரு மீட்டிங் வச்சா நிறைய பேர் வரமாட்டாங்க. ஆனால் எல்லாருமே குடும்பஸ்தர்கள், எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல இருக்கீங்க. அவர்கள் வேலை விட்டுட்டு அவங்க குடும்பத்தை விட்டுட்டு நமக்காக வந்திருக்கிறது என்றால் இது நீங்கள் காமிக்கின்ற மரியாதை மட்டுமல்ல, மாறாக இது ஒரு தியாகம், ஒரு சேவை என்று ஒரு குருவாக நான் பார்க்கின்றேன். ஆகவே இந்த சேவை மனப்பான்மை, இந்த உதவி செய்கின்ற குணநலம் நாளுக்கு நாள் வர வேண்டும் என்று நான் ஏன் எங்களை மேட்டில் ஏற்றுறேன்னா, இது 96 பேச்சோடு நிற்கக்கூடாது. 97 செய்யலாம், 98 செய்யலாம், அல்லது என்ன சொல்றது 2000 செய்யலாம், 2001 செய்யலாம். அதற்காகத்தான் இவர்களை நாங்கள் மேலே ஏற்றி, இவர்கள் யாரும் கிடையாது, நம்ம ஊரில் பிறந்தவங்க தான், நம்ம ஊரில் வளர்ந்தவங்க தான். இவர்கள் நம் ஊருக்கு இப்படி செய்யும் போது நாமும் என்ன செய்ய வேண்டும் என்ற எதிர்காலத்தில் சிந்திக்க ஒரு சிந்தனை தருவதற்காகத்தான் இவர்கள் நாங்கள் அனைவரும் மேடையில் ஏற்றிருக்கிறோம். இந்த இவர்கள் செய்த நிகழ்ச்சியை நீங்கள் இன்னைக்கு சன் நியூஸ்லையும் பாலிமர் நியூஸ்லையும் பார்க்கலாம். ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் வந்துச்சு எனக்கு. சன் நியூஸ்லையும் பாலிமர் நியூஸில் பார்த்தோம் என்றால் விழுப்புரம் மாவட்டம் நம்முடைய ஊர் முகீர் என்று நியூஸில் வரும். இறை மக்கள் நீங்கள் அனைவரும் அதை கண்டுகளித்து அவர்களுக்காக பாராட்டுகளையும் ஜெபங்களையும் தெரிந்து கொள்ள அன்போடு இருக்கின்றேன். மீண்டும் ஒருபடியாக 96 கொடுங்க உங்கள் அனைவருக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வது மிக மிக மகிழ்ச்சியடைகின்றேன். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மற்றும் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உதவி செய்யுங்கள். முன்மாதிரியாக நீங்கள் முன்மாதிரியாக இருக்க நீங்கள் அனைவரும் முன்வந்து உங்கள் நேரத்தையும் உங்கள் உழைப்பை கொடுத்தமைக்கு மீண்டும் மீண்டும் ஊரின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ. 96 செய்து ஒரு குரூப் போட்டோ இருக்காங்க. ஒரு குரூப் போட்டோ